வணக்கம். இது அகிலம் மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பாலஸ்தீனர்களிடையே மோதல். ஹோண்டுராஸ் நாட்டில் சிறையில் பயங்கர கலவரம், துப்பாக்கிச் சூடு. அமெரிக்க மாகாணத்தில் தொடர் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, 12 பேர் படுகாயம். பாலஸ்தீனத்திற்கு தடுப்பூசி, இஸ்ரேல் திடீர் முடிவு. பாகிஸ்தானில் 2021 குறைந்தபட்ச தினசரி நோய் தொற்று. சீனாவிடம் வாங்கிய கடன்களை சுமக்கும் பாகிஸ்தான் கழுதைகள். இனி விரிவான செய்திகள். ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மத வழிபாட்டு தலம் அருகே இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இஸ்ரேலில் புதிய பிரதமராக நப்தாலி பென்னெட் பொறுப்பேற்றுள்ளார். புதிய ஆட்சி அமைத்துள்ள நிலையில் கிழக்கு ஜெருசலேமின் பழைய நகர் வழியாக இஸ்ரேலியர்கள் நேற்று முன்தினம் கொடிநாள் பேரணி வகுப்பு நடத்தினர். இந்த பேரணியில் தீவிர வலதுசாரி இஸ்ரேலியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இஸ்ரேலிய போலீசார் கைது செய்தனர். இந்த நிகழ்வால் கிழக்கு ஜெருசலேமின் பழைய நகரில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த பேரணி இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மீண்டும் மோதலை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் நப்தாலி பென்னெட் தீவிர வலதுசாரி கொள்கைகளை கொண்டவர் என்பதால் ஹமாஸ் அமைப்பு நடத்தும் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் மிகவும் ஆக்ரோஷமாக பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் நேற்று முன்தினம் அதிகாலை காசா முனையில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியது. அதன் பின்னர் காசாவில் இருந்து இஸ்ரேல் எல்லைக்குள் தீப்பற்றக்கூடிய பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதனால் இருதரப்புக்கும் இடையே பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் ஜெருசலேமில் உள்ள பழைய நகர் பகுதியில் அமைந்துள்ள அல் அக்ஸா வழிபாட்டு தலத்திற்கு வெளியே இன்று பாலஸ்தீனர்கள் பேரணி நடத்தினர். அப்போது அல் அக்ஸா வழிபாட்டு தலத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மீது பாலஸ்தீனர்கள் கற்கள் போன்றவற்றை வீசி தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் ரப்பர் குண்டுகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தினர். இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அல் அக்ஸா வழிபாட்டு தலத்திற்கு வெளியே பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த மோதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக கடந்த மாதம் இதே அல் அக்ஸா மசூதி அமைந்துள்ள பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. இந்த மோதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது காசா முனையில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் சம்பவங்கள் முழு அளவிலான போருக்கு வழிவகுத்தது. 11 நாட்கள் நடந்த போரில் இருதரப்பையும் சேர்த்து மொத்தம் 256 பேர் உயிரிழந்தனர். இந்த 11 நாட்கள் போருக்கு பின்னர் கடந்த மாதம் 23ஆம் தேதி இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து இருதரப்பும் பெரிய அளவில் எந்தவித தாக்குதலும் இதுவரை நடத்தவில்லை. ஆனால் அல் அக்ஸா வழிபாடு தலத்திற்கு வெளியே இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இன்று நடைபெற்ற மோதல் மிகப்பெரிய அளவில் காசாவில் இருந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்த வழிவகுக்கலாம். இதனால் மத்திய கிழக்கு பகுதிகளில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஹோண்டுராஸ் நாட்டில் மொரோசொலி என்ற இடத்தில் ஒரு சிறை உள்ளது. இந்த சிறையில் MS-13, பாரியோ 18 என்று அழைக்கப்படுகின்ற 2 ரவுடி கும்பல்கள் உட்பட ஏராளமானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறையில் அதிகபட்ச பாதுகாப்பு அம்சங்கள் உண்டு. அதற்கு மத்தியில் இந்த சிறையில் நேற்று முன்தினம் பெரும் கலவரம் உண்டது. ஒருவர் துப்பாக்கியால் சுட்டனர். நீண்ட நேரம் இந்த சண்டை நீடித்தது. இதன் முடிவில் 5 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். சிறைக்குள் துப்பாக்கிச் சூடு நடந்த வீடியோக்களை உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டன. சிறைக்குள் கையெறி குண்டு வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இவ்வளவு நடந்தும் சிறை நிர்வாகம் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அங்குள்ள எஸ்குவேலா ஆஸ்பத்திரியில் 15 கைதிகளும் ஒரு சிறை காவலரும் குண்டு பாய்ந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அமெரிக்க நாட்டில் துப்பாக்கி வன்முறை கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் அரிசோனா மாநிலத்தில் தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இதில் ஒருவர் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார், 12 பேர் படுகாயமடைந்தனர் என உள்ளூர் போலீசார் கூறியுள்ளனர். உள்ளூர் சட்ட அமலாக்கம் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று தெரிவிக்கையில், ஒரே ஒரு தனிநபர் கையில் துப்பாக்கி ஏந்தி 90 நிமிடங்களில் பல்வேறு இடங்களில் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தான் தனிப்பட்ட முறையில் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார் என கூறியது. பியாரியா நகர போலீஸ் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, எங்களிடம் காயமடைந்த 13 பேர் உள்ளனர். அவர்கள் அனைவரும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடையவில்லை. 4 பேர் மட்டுமே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள். மற்றவர்களுக்கு பல்வேறு காயங்கள் உள்ளன. ஒருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளார் என தெரிவித்தார்.
பாலஸ்தீனத்திற்கு உடனடியாக 10 லட்சம் டோஸ் தடுப்பூசி வழங்கப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மேற்காசியாவைச் சேர்ந்த இஸ்ரேலில் பிரதமர் நப்தாலி பென்னட் தலைமையிலான புதிய அரசு அமைந்துள்ளது. நேற்று அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு கரை மற்றும் காசா பகுதியில் வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் 45 லட்சம் பேருக்கு 10 லட்சம் டோஸ் தடுப்பூசி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைசர் நிறுவனத்தின் இந்த தடுப்பூசி உடனடியாக காலாவதியாகும் வகையைச் சேர்ந்தது. பாலஸ்தீனிய அரசிற்கு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் பைசர் நிறுவனத்தின் மூலம் தடுப்பூசி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தற்போது இஸ்ரேலிடமிருந்து பெறும் தடுப்பூசிக்கு பதிலாக பாலஸ்தீன அரசு திரும்ப வழங்கும். இது தொடர்பாக இருதரப்பிற்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் மேற்கு கரை மற்றும் காசாவின் சில பகுதிகள் உள்ளன. அதனால் அப்பகுதி மக்களுக்கு இஸ்ரேல் இலவசமாக தடுப்பூசி வழங்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் 1990ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி இஸ்ரேல் அதுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே தற்போது கொடுக்கும் தடுப்பூசிக்கு பதிலாக சில மாதங்கள் கழித்து பாலஸ்தீன அரசிடம் இருந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள உள்ளது. இஸ்ரேல் மக்கள் தொகை 1 கோடி. அங்கு அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டதை அடுத்து இதுவரை இருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் தளர்த்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவோரின் தினசரி எண்ணிக்கை இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத வகையில் மிகவும் குறைவாக வெள்ளிக்கிழமை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு தேசிய சுகாதார சேவை அமைப்பு தெரிவித்துள்ளதாவது, கடந்த 24 மணி நேரத்தில் 1043 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது 2021ஆம் ஆண்டின் குறைந்தபட்ச தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையாகும். இத்துடன் நாட்டில் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,46,277 அதிகரித்துள்ளது. இது தவிர கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த மேலும் 39 பேர் அந்நோய்க்கு பலியாகினர். இதனையடுத்து நாட்டில் மொத்தமாக கொரோனா பலி 21,913 உயர்ந்துள்ளது என்று தேசிய சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவிடமிருந்து வாங்கியுள்ள பல ஆயிரம் கோடி கடனை கழுதைகள் விற்பனை மூலமாக பாகிஸ்தான் சரிக்கட்டி வருகிறது. கொரோனா பேரிடரால் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தான் சிக்கி தவித்து வருகிறது. சவுதியில் இருந்து 21,000 கோடி ரூபாய் கடன், ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து 21,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பிச் செலுத்த முடியாமல் திணறி வருகிறது. எனினும் சீன அரசு அவ்வப்போது நிதியுதவி அளித்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது. சீனாவிடமிருந்து வாங்கியுள்ள பல ஆயிரம் கோடி கடனை கழுதை விற்பனை மூலமாக பாகிஸ்தான் அரசு சரிக்கட்டி வருகிறது. உலக அளவில் கழுதைகள் அதிகம் வாழும் நாடுகளில் சீனா முதலிடத்தில் உள்ளது. 3வது நாடாக பாகிஸ்தான் உள்ளது. 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தானில் எருமைகளின் எண்ணிக்கை 12 லட்சமாக அதிகரித்துள்ளது. ஆடுகளின் எண்ணிக்கை 3.2 கோடியில் இருந்து 3.5 கோடியாக உயர்ந்துள்ளது. செம்மறியாடு இனப்பெருக்க எண்ணிக்கை ஆண்டுக்கு 4 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதேபோல் கழுதைகளின் எண்ணிக்கை கடந்த ஒரே ஆண்டில் 1 லட்சம் அதிகரித்துள்ளது. இப்போதைய நிலையில் பாகிஸ்தானில் 56 லட்சம் கழுதைகள் உள்ளன. பாகிஸ்தான் தனது நாட்டில் கழுதைகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிப்பதற்கு பெரிய காரணம் உள்ளது. லாகூரில் 2020 தொடக்கம் 2021 நிதியாண்டில் மட்டும் கழுதை மக்கள் தொகை 41,000 அதிகரித்துள்ளது. செம்மறியாடுகள் ஒரு வருடத்தில் 4 லட்சம் அதிகரித்துள்ளன. ஒரு கழுதையின் விலை 35,000 முதல் 55,000 வரை இருக்கும். ஒரு கழுதை ஒரு நாளைக்கு சுமார் 1000 வியாபாரத்தை உருவாக்குகிறது என்று பொருளாதார ஆய்வை மேற்கோள் காட்டி AANI தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சீனாவுக்கு கழுதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு பெரிய திட்டங்களை வைத்துள்ளது. பாகிஸ்தான் அதற்காக பல கோடி ரூபாய் முதலீட்டில் கழுதை வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட உள்ளது. இதற்காக பாகிஸ்தானில் கழுதை பண்ணைகளை அதிகப்படுத்த அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. கழுதை பால் மற்றும் கழுதைகளின் தோல் ஆகியவற்றை மருந்து உற்பத்திக்கு பயன்படுத்துவதால் சீனாவில் கழுதைகளுக்கான தேவை அதிகமாகியுள்ளது. கழுதைகளில் இருந்து பல்வேறு நோய்களுக்கு பாரம்பரிய மருந்துகள் கிடைக்கின்றன. ஆண்மையை அதிகரிக்கும் கொழுப்பு சத்துகளும் உள்ளன. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அதனால் பாகிஸ்தானிடம் இருந்து ஆண்டுதோறும் 80,000 கழுதைகளை சீன நிறுவனங்கள் வாங்கிக் கொண்டு மருந்துகளை தயாரிக்கின்றன. இதன் மூலமாக பல கோடி ரூபாயை பாகிஸ்தான் வருமானமாக ஈட்டுகிறது. இதன் காரணமாகவே கழுதைகள் இனப்பெருக்கத்தை பெருக்குவதில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் ஆர்வம் காட்டி வருகிறார். இத்துடன் இன்றைய அகில மீடியாவின் உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்.